ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறது முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 42 அதில் உள்ள பயிற்சி வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். பாருங்கள், கற்பவை கற்றபின் அதில் வந்து வண்ணமிட்ட தொகை சொற்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன், அதாவது இதில் வந்து அந்த ரெட் கலரில் உள்ளதுக்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அன்பு செல்வன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. எப்படி வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா செல்வன் அப்படிங்கிறது பொது பெயராகவும் அன்பு அப்படிங்கிறது சிறப்பு பெயராகவும் வந்துள்ளது. அதனால் அன்பு செல்வன் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது பாருங்கள், தொடுதிரை. தொடுதிரை அப்படின்னா என்னென்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா 3 காலத்திற்கும் வரும். அதாவது தொடுகின்ற திரை, தொடும் திரை, தொட்ட திரை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ தொடும் திரைங்கிறது எதிர்காலம், தொடுகின்ற திரை நிகழ்காலம், தொட்ட திரை இறந்த காலம். இந்த 3 காலத்திற்கும் வருவதனால அது வந்து வினைத்தொகை. அடுத்தது பாருங்கள், மோர்பானை. மோர்பானை அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அதாவது இந்த மாதிரி தொகை அப்படின்னு வரும்போதே அது வந்து அந்த இடத்துல வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி வரணும், விரித்து எப்படி எழுதலாம் அப்படின்னா மோரை உடைய பானை. அப்போ மோரை ஐ இருக்குல்ல, அது 2ஆம் வேற்றுமை உருபு. உடைய அப்படிங்கிறது பயன். அப்போ மோரை உடைய ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, உடைய அப்படிங்கிறது பயன். இப்போ மோரை உடைய பானை அப்படின்னு தான் வரணும். ஆனால் மோர் பானை அப்படிங்கிறது அந்த ஐயும் உடையங்கிறதும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது மோர் கொடுக்கவும். இது என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. அதாவது மோரை கொடுக்கவும் அப்படின்னு வரணும். அப்போ ஐ வந்து மறைந்து வந்துள்ளது. அதனால் இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை, ஐ உருபு மட்டும் மறைந்து வந்துள்ளது. இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் ஐங்கிற வேற்றுமை உருபும் 2ஆம் வேற்றுமை உருவும் உடைய அப்படிங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளதுனால இது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது வெண்டைக்காய். வெண்டைக்காய்ங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது காய் அப்படிங்கிறது பொது பெயராகவும் வெண்டை அப்படிங்கிறது சிறப்பு பெயராகவும் வந்துள்ளது. அதனால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது வந்து மோர்குழம்பு. மோர்குழம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எப்படி வந்து இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா மோரினால் ஆன குழம்பு. அப்போ மோரினால் ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு அந்த இடத்துல வந்து மறைந்து வந்துள்ளது. ஆன அப்படிங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அப்போ 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மோரினால் ஆன குழம்பு. மோரினால் ஆள் 3ஆம் வேற்றுமை உருபு, ஆன அப்படிங்கிறது பயன். அப்போ 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது தங்க மீன்கள். தங்க மீன்கள்ங்கிறது உவமை தொகை. தங்கம் போன்ற மீன்கள், அந்த போன்றங்கிற உவம உருபு மறைந்து வந்துள்ளதுனால தங்க மீன்கள்ங்கிறது உவமை தொகை. அடுத்தது தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டிங்கிறது என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது தண்ணீரை ஊற்றும் தொட்டி. தண்ணீரை ஊற்றும் தொட்டி. அப்போ தண்ணீரை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு, ஊற்றும் அப்படிங்கிற பயன். அப்போ ரெண்டும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.